விருத்தாச்சலம் நகராட்சி பகுதியில் ஒரே நாளில் வெறிநாய் கடித்து 18 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், விருத்தாச்சலத்தில் ஒரே நாளில் 18 பேர் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். என்ன விவரம்? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர் பகுதி, சாவடிக்குப்பம் இந்த பகுதியில் ஒரு வெறிநாய் சுற்றித் திரிவதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் இன்று காலை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சென்ற பிரயோஜன் என்ற 3ஆம் வகுப்பு மாணவனை காலையில் நாய் கடித்துள்ளது. அந்த வெறிநாய் கடித்ததும் அந்த மாணவன் உடனடியாக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டார். அந்த நாயை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து பொதுமக்களே வலையை கொண்டு அந்த நாயை பிடிக்க அந்த பகுதி முழுவதும் சுற்றி திரிந்துள்ளார்கள். மாலை வரைக்கும் அந்த நாயை பிடிக்க முடியாத காரணத்தால் இன்று மாலை மீண்டும் 9 பேர், 7 வயது சிறுவன் ஒருவன், 7 வயது சிறுமி ஒருவர் என மொத்தமாக 9 பேரை இன்று மாலை மீண்டும் அதே நாய் துரத்தி கடித்துள்ளது. அந்த நாய் அந்த பகுதி முழுவதும் ஒரே நாய் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை இன்று மட்டும் கடித்து குதறிய காரணத்தினால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. தொடர்ந்து இந்த நாயை பிடிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சுற்றித் திரியும் பல்வேறு இடங்களில் இருக்கும் நாய்களை பிடிக்க வேண்டும் என விருத்தாச்சலம் நகராட்சி முழுவதும் கோரிக்கை இருந்து வருகிறது. இந்த 10 பேருக்கும் தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான சிகிச்சை மேற்கொள்வதற்கான அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.